வணக்கம் நண்பர்களே. அரசி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அரசியின் குடிமை இப்படி நம்ம சாமந்தி கையில சிக்கிடுச்சு. அதாங்க கோடீஸ்வரன் காட்டி அரசி மிரண்டு போன அந்த போட்டோ நம்ம சாமந்தி கையில கிடைக்குது. அதை பாக்குறாங்க, அப்படியே சாக்குறாங்க. இவ்வளோ பாவமா சமையல் வேலையை செய்து காலத்தை ஓட்டுனவங்க அரசி மேடம் இவ்வளோ பெரிய பணக்காரவங்களா எப்படி மாற முடிஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துல இவ்வளோ ஆணவம் கர்மம் எல்லாம் ஆகாது. பார்வதி அம்மா ஜூஸ் கொடுத்தப்ப அவங்களோடி இவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினால அப்படியே ஜூஸை தூக்கி இவங்க முகத்துல ஊற்றி துணியை களத்தை வச்சவங்க இவங்களுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்டா. இந்த ஆணவம் அக்கிரமத்துக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அரசிக்கிட்டே அந்த போட்டோவை காட்டி, என்ன உன் விஷயத்த நான் எல்லாத்துட்டையும் சொல்லட்டா, நீ எப்படி திடுதுப்புனி இவ்வளோ பணக்காரங்களா ஆக முடிஞ்சுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமந்தியை அரசியை மிரட்டுறாங்க. அதுவும் காணாதனி இந்த சைடு பார்த்தோன்னா கோடீஸ்வரன் அவங்க அன்னையை நம்ம அரசிக்கு டஃப் கொடுக்குறாங்க. இந்த பாரு, இன்னைக்கு உனக்கு 30th ஆனிவர்சரியில் நீ உன் பையன் ஆதவுக்கு என்னோட பொண்ணு தீக்ஷாவை கல்யாணம் பண்ணி வைக்கதா நீ வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அரசியின் கழுத்தை நெரிக்கிறதுக்கனங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அழகாட்டு பார்த்தோம்னா சூப்பராக நம்ம அரசியை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கோடீஸ்வரன். என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய சொத்து சுகம் எல்லாமே உனக்கு எப்படி கிடச்சின்னு உள்ள விஷயம் எல்லாமே எனக்கு தானே தெரியும். நான் உனக்கு எப்படி ஆட்டம் காட்டுவேன் அப்படின்னு உனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம். பழைய நிலைமையே நீ மறக்கக்கூடாதுல. உன் ஆணவம் கண்மை இதுக்கெல்லாம் நான் அடக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அரசி. இந்த பாரு, இந்த ஃபோட்டோ யார் கண்ணிலையும் படாமல் இருக்கன்னா உனக்கு இன்னைக்கு 30th ஆனிவர்சரி இவ்வளோ ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணால, அந்த ஆடம்பரத்தில் நீ அறிவிக்கணும், என்னோட பொண்ணு தீக்ஷா உன்னோட மாதவோட ஒய்ஃப் அப்படின்னு நீ சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம அரசி அப்படியே அருந்து போகிறாங்க. திடுத்துப்புன்னு இவனெல்லாம் யார் அழைச்சா, இவன் இங்கே நம்மளை இந்த அளவு ஆட்டங்காட்டுறான். அதோட நம்ம பேக்ரவுண்டு தெரிஞ்சுனா அவ்வளோதான். ஆளாளுக்கு இந்த வீட்டில் நம்மளை எதிர்த்து கேட்க வச்சிருவாங்க. என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அரசி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பார்வதி அம்மாவுக்கு மேலே இவ்வளோ அழகாக இருக்கா, நம்மளுக்கு 30th ஆனிவர்சரி நடக்குது, கல்யாண நாள் நம்மளுக்கு. ஆனால் இந்த பார்வதி அவளுக்கு மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஜூஸை கோவத்தில் அந்த புடவை நல்லா இருக்குது அவளுக்கு, அதை இவன் இப்போவே இந்த புடையை களத்தை வைக்கணும் அப்படின்னு தூக்கி ஊற்றி விடுவாங்க பாருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே சாக்காராங்க நம்ம சாமந்தி. நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு, பார்வதியம்மா உங்களுக்கு நடந்திருக்கிறது துரோகம், நம்மளும் மனுஷங்க தான், நம்மளுக்கும் உணர்வு எல்லாம் உண்டு எல்லாத்தையும் போல, அதை நான் இப்போவே அந்த அரசிக்கு புரிய வைக்கேன் வாங்கம்மா அப்படின்னு இழுக்கிறாங்க. வேண்டாம், நம்மளுக்கு என்ன, நம்ம ஒரு வேலைக்காரங்களாக இருக்கோம், இருந்துக்கிட்டு போக வேண்டியதா, அது எதிர்த்தெல்லாம் கேட்க முடியாது, என்னம்மா நீ நான் கேட்குறேன் அப்படின்னு போகிறாங்க நம்ம சாமதி. அப்போ தான் திடுதுபுனி நம்ம சாமதி கையில் அரசி அந்த ஃபோட்டோவை தூக்கி மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கண்ணில் படுது. இது யார், நம்ம அரசி மேடம் மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்களோட நிலைமை இதுதானா, இந்த நிலைமையில இருந்து வந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறாங்க இந்த வீட்டில். அப்போனா திடுதுபுனி இவ்வளோ பணம் இவங்ககிட்ட இருந்து எப்படி கிடைக்கும், இவ்வளோ வசதியாட்டு இவங்க வாழணும்னா என்ன, இவங்க வந்த பேக்ரவுண்டை மறந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சுத்தம் பத்தோனி ஆளுவலை இருக்க விடாமல் தின்னுட்டு இருக்க வேலை. அந்த அரசிக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமந்தியை அரசி பார்த்துட்டு, என்ன எதுக்காக இப்போ வந்த, என்ன மேடம் சவுண்டை இனி உயர்த்தி பேசாதுங்க, எதுக்காக பார்வதி அம்மா மேலே இந்த ஜூஸை கொட்டுனீங்க, நான் எனக்கு பிடிச்சா விடுவேன், இல்லாட்டினா கொட்டுவேன், அது என்னோட ரைட்ஸ்னால் நீங்கள் தரையில் கொட்டுங்க, யார் கேட்க போகிறா, எதுக்காக பார்வதி அம்மா மேலே கொட்டுனீங்க சொல்லுங்க அப்படின்னு அப்படியே அரசியை கேட்கினாரு. என்ன வாய் நீளுது, என்கிட்ட
இப்படி ஒரு வேலைக்காரி பேசுனதே கிடையாது. இந்த பாருங்கம்மா, இப்போ உங்களோட திமிரு அடக்க தான் இந்த ஃபோட்டோ என் கையில் சிக்கிடுச்சு. இப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆவிக்கிட்டு நடந்து வந்த பாதையை மறக்கலாமா? எதுக்காக இப்போ நீங்கள் மறந்துக்கிட்டு இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அப்படியே வந்து நடுங்க வைக்கும் விதமாட்டு வந்து கேட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கோடீஸ்வரையே கொண்டு வந்த ஃபோட்டோ இந்த சாமதிகையிலையும் பட்டுடுச்சு. இந்த ஃபோட்டோவை வேற ஆளுக்கு கொடுத்தா அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மான மரியாதை எல்லாமே பேரும் நான் ஒரு வேலைக்காரினி உள்ள உண்மை வெளியே தெரிஞ்சு போவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நடுங்கி போய் அரசி நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா 30th ஆனிவர்சரிக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் கோடீஸ்வரனோட ஒய்ஃபு வந்து அங்கே வச்சிருந்த பொருட்களை வந்து தட்டி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு கண்ணு இல்லையா, ஏன் பார்த்து வர முடியல, எதுக்காக இப்போ தட்டி விட்டீங்க, ஒரு சாரி கூட கேட்காம போறீங்க அப்படின்னு சொன்னார. என்னடி அப்படின்னு வந்து நம்ம சாமந்திக்கிட்ட எகுறாங்க. வாயின்னு வந்து கட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அருவாமனையை தூக்கி வச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு காட்டுறாங்க பாருங்க நம்ம சாமந்தி. அதில் வந்து நடுங்கி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த வேலைக்காரிக்கு இந்த இடுப்பு ஆவாது, என் பொண்ணு மட்டும் தீக்ஷா இந்த ஆதவனுக்கு ஒய்ஃபாட்டு இந்த வீட்டுக்கு அடி எடுத்து வரட்டும், அது பிறகு இருக்கு ஆளாளுக்கு இப்படி வேலைக்காரங்க இந்த வீட்டில் வந்து நம்மளை மிரட்ட அளவில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமந்தி வந்து இந்த ரகசியத்தை வந்து வேற யார்கிட்டையும் வந்து ஒரு வேலைக்காரி எனக்கு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து போட்டு உடைச்சுன்னா இந்த பார்வதிக்கு என் மேலே இருக்க மரியாதை எல்லாமே போயிடும். அதோட பார்த்தோன்னா என்னோட பேக்ரவுண்டு தெரிஞ்சு என்னை வந்து ஒரு பொருட்டாவே இந்த வீட்டில் மதிக்க மாட்டாங்க. அது பிறகு நான் இருக்கிறத விட சாகிறது தான் நல்லது. என் பிள்ளைங்கள்ட்ட நான் அப்படி வந்து இப்போ நான் சொல்லி வளர்த்துருக்கேன். ஆனால் இந்த இதெல்லாம் எப்படி தான் நான் வந்து சமாளிக்க போகிறனோ அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 30th ஆனிவர்சரிக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து இப்போ நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. தீக்ஷா தான் உன்னோட மருமக அப்படின்னு வந்து சொல்லு அப்படின்னு வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லலாம். கோடீஸ்வரன் இப்போ சொல்லாட்டுனா என் அண்ணன் என்ன விடமாட்டான், அவனுக்கு தான் நம்மளை பற்றிய விஷயம் தெரியுது, இந்த சைடு சாமந்திகன் தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த பாருங்க என் பையன் ஆதவ் வந்து கல்யாணம் வந்து பேசி முடிவாக்கிறேன், பொண்ணாட்டு வந்து என் அண்ணனோட பொண்ணு அதான் இந்த தீக்ஷா தான் என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதவன் வந்து ஐயோ நான் ரோஜாவை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன், ஆனால் இங்கே வந்து தீக்ஷாவை வந்து மருமகளாக வந்து சொல்லுறாங்களே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்படியெல்லாம் வந்து இனி இந்த தீக்ஷாவை கல்யாணம் பண்ணி அம்மா வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ண கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எனக்கு வந்து பிடிச்சிருக்கிறது வந்து ரோஜா தான். நான் ரோஜாவை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் விருப்பம் எனக்கு இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணிவிட்டு நேரடியாக அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதான். இல்லாமல் என்னால் வந்து இந்த தீக்ஷா கூட காலம் ஃபுல்லாக வந்து குப்பை கொட்ட முடியாது. சொந்தம் அப்படின்னு உள்ள காரணத்துக்காக அவள் கழுத்தில் நான் தாலி கட்ட விரும்பலை அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கங்க.